ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா, இந்த ஆர்கன்ஸா ரிப்பன் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு சிம்பிள் ஃப்ளார் வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ நான் பிங்க் கலர் வந்து ஆர்கன்ஸா ரிப்பன் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஒரு 16 சென்டிமீட்டர் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச், ஓகேங்களா. 6 இன்ச்சில் நான் இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி பிங்க் கலர் த்ரெட், நீங்கள் என்ன கலர் ஆர்கன்ஸா ரிப்பன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் வந்து த்ரெட் எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். அண்ட் ஸ்டார்டிங் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் இப்படி த்ரெட்டை விட்டுட்டு நான் கடைசியாக நாட் போட வேணும். அதனால் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுட்டு அடுத்தது நம்மளுக்கு இந்த சைஸ்க்கு வந்து எவ்வளோ பெட்டல்ஸ் வேணுமோ அந்த பெட்டல்ஸ்க்கு வந்து முதல்ல இந்த பக்கம் மேலே ஸ்டிச் பண்ணுங்கள், ஓகேங்களா. பெட்டல் சைஸ் பொறுத்து நம்ம வந்து ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து மேல் இந்த பக்கம் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் இப்படியே கீழே இப்படி இந்த பக்கம் கீழே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நான் இன்னுமே ஒரு 2 ஸ்டிச் வந்து இந்த பக்கம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த கீழே இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் இது வந்து மேலே ஸ்டிச்சஸ் போட்டோமோ அதே மாதிரி இப்படி கீழே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். மறுபடியும் மேலே ஸோ இந்த மாதிரி இப்போ மீதி இருக்கிறதே ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா த்ரெட்டை நம்ம வந்து இழுக்கலாம். இந்த பக்கம் நான் ஒரு 4 பெட்டல்ஸ் வர்ற மாதிரி மட்டும் போட்டிருக்கேன், ஓகேங்களா. நம்ம பார்த்தோம்னா அதில் 4 பெட்டல்ஸ் தான் வரும். உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. நல்லா டைட்டாக பிடிச்சி நாட் போட்டுருங்க. கொஞ்சம் சரி பண்ணி விட்டுட்டோன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பெட்டல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், 4 பெட்டல்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து அடுக்கி வந்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா. உங்களுக்கு தெரியுதா? இது வந்து இந்த மேலே ஓவர்லாப் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஓவர்லாப் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளார் வந்து கிடைக்கும். அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா, இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த எட்ஜஸ் இருக்கும். இதை வந்து நம்ம நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி இந்த எட்ஜஸ் இருக்கும், இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. அவ்வளோதான், ஸ்டிச் போட்டுட்டு அண்ட் இந்த சைடு வந்து என்னென்னா நம்ம பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. உள்ள பாருங்கள், ஒரு 4 பெட்டலில் வந்து ஃப்ளார் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதுவே வந்து பெரிய சைஸ், அதாவது 1 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரி ஆர்கன்ஸா ரிப்பன்ஸ் வந்து இருக்குது. சரி, இது 1 இன்ச்சு தான். அண்ட் 2 இன்ச் ஆர்கன்ஸா ரிப்பன் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே அழகாக வரும். இது வந்து சும்மா குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்கும். நம்ம ப்ளவுஸ்லாம் டிசைன் பண்ணணும். இது இந்த மாதிரி பண்ணி நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணணும், ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ உள்ளே வந்து ஒரு பீட் வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பேர்ல் பீட் மட்டும் ஒன்று வச்சு இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு க்யூட்டான குட்டியாக ஒரு ஃப்ளார் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து இந்த பீட் வந்து நீங்கள் 2 ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும்.
மாதிரி ஒரு க்யூட்டான ஃப்ளார் வந்து ரெடி. கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.